அந்த ரூமுக்கு போய் போடுங்கட்டாங்க. அது that was a critical ICU. அது வெறும் ICU இல்ல, அம்மாவா கூட இருக்கக்கூடாது. குழந்தையெல்லாம் ஒரு ரூம், அம்மாவா தான் ஒரு ரூம், அப்பாவாங்க ஒரு ரூம் கிடையாது. ஆனா அந்த வராண்டெல்லாம் படுத்துட்டு இருப்பேன். ஆனா ஜோ பண்ணிட்டே இருப்பேன். ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது என் பிள்ளை இருக்கிற ரூம்ல 31 பிள்ளைங்க இருந்தாங்க. ஒரு குழந்தைக்கு நிமோனியா, ஒரு குழந்தைக்கு சொரியாசிஸ் தோல்காது, ஒரு குழந்தைக்கு இருதயத்துல ஓட்டை, ஒரு குழந்தைக்கு பிரெயின் டியூமர் மூளையில கட்டி, ஒரு குழந்தைக்கு நரம்பியல் பிரச்சனை, எல்லாம் சாவின் வெளியில இருக்காங்க. இப்பவோ அப்பவோன்ற நிலைமையில இருக்கும்போது நான் ஒவ்வொரு அம்மாவையும் அம்மாவை மாத்திரம் தான் உள்ள அனுப்புவாங்க பால் கொடுக்கறதுக்காக. இருப்போம் ஒவ்வொரு அம்மாவும் என்னை கிராஸ் பண்ணி போகும்போது ஒவ்வொரு அம்மாவை நிறுத்தி சொல்லுவேன், அம்மா அழாதீங்க, நான் ஆராதிக்கிற இயேசு உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். நான் ஆராதிக்கிற இயேசு உங்களுக்கு கைவிட மாட்டாங்க சொல்லிட்டு ஒரு மூலையில முட்டி போட்டு ஜோ பண்ணிக்கிறார். அதனால எனக்கு என் குழந்தைக்கு என்ன நடக்கும்ன்றது எனக்கு ஆனா 4-5 நாள் ஆயிடுச்சு. 4 days 5 days 6 days ஆகுது. ஆனா டாக்டர் சொல்றாங்க ஏதோ சஸ்டைன் ஆகும், ஆனா செத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன நடக்குதுன்னு புரியல, ஆனா செத்துருவோம் அப்படின்ட்டாங்க. ஆனா நான் ஒரு மூலையில முட்டி போட்டு ஜோ பண்ணேன், நீங்க என் இயேசு நல்லவர்னு சொல்லி என் பிள்ளை இருக்கிற ரூம்ல இருக்கக்கூடிய 31 குடும்பத்துக்கும் சொல்லியிருக்கிறேன். அத்தனை பிள்ளைங்க டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே வரணும். அதுக்கு பிறகு என் பிள்ளைங்க என்ன நடக்குமோ தெரியாது. அத்தனை பிள்ளைங்களும் அத்தனை குடும்பமும் தெலுங்கு பீப்புள், மார்வாடிஸ், சௌராஷ்டிரியன்ஸ், பிராமின்ஸ், அது சங்கராச்சாரியார் அவருடைய ஹாஸ்பிடல், அவருடைய சீடர்களுடைய குழந்தை, கோடம்பாக்கம் பூஜாரி குழந்தை, முஸ்லீம் குழந்தை, ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு விதமான வியாதியில் இருக்காங்க. இப்ப நான் சூழ்நிலைகள் நான் சோமனிக்கிற தேவா கர்த்தர் வானத்தை தரலாம். ஒரு தேவ அபிஷேகம் அந்த அறைக்குள்ள வந்து இறங்க ஆரம்பிக்குது. சரியா 18வது நாள் இன்டென்சிவ்ல இருந்த 31 குழந்தைகளுக்கு இயேசு அற்புதம் செய்து கொடுத்தார். ஒரு குழந்தை இல்லாத அத்தனை குழந்தைகள் விடுதலையாக கொடுத்தார். 31 ஃபேமிலியை வந்து நான் உண்மையை சொல்லலாம்னா என்ன தேவ சமூகத்தை தாண்டி சொல்றேன். அன்னைக்கு நான் தான் ஹாஸ்பிட்டல்ல சீஃப் டாக்டரா இருந்தேன். எல்லாரும் எங்கிட்ட குழந்தைய கொடுப்பாங்க, சோமனி வெளியே வச்சுக்கிட்டு எல்லாம் முடியுது. 19வது நாள் என் குழந்தைய ட்ரீட்மெண்ட் செய்த ஒரு டாக்டர், டாக்டர் பாரதி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அடையாளம் இருக்காங்க. கேஸ்ட்ரோ என்ட்ராலஜிஸ்ட், லிவர் மருத்துவத்தில் தலை சிறந்தவர்கள். அந்த அம்மா ஒரு 50 பேர் என் பிள்ளையை சுத்தி இருக்கும்போது இந்த டாக்டர் பார்த்து கேட்டாங்க, 19 நாள் குழந்தையை சுத்தி 50 பேர் சுத்தி இருந்தீங்கன்னா என் பிள்ளை மூச்சு விடுறதுக்காக என்ன வேணாமா அப்படிங்கும்போது இந்த டாக்டர் சொன்னாங்க, உன் பிள்ளையை சுத்தி 50 டாக்டர்கள் இருந்து உன் குழந்தையை சுத்தி 500 டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்க. பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஜப்பான், கொரியா. என்ன நடக்குது? 3 மணி நேரம் ஆராய்ச்சி பண்றதுன்னு சொன்னாங்க. நான் கேட்டேன் என்ன நடக்குது அப்படின்னு. திடீர்னு உன் பிள்ளைக்கு பார்த்தா புது லிவர் பார்த்தோம். மருத்துவ சரித்திரத்துல இது ஒரு அதிசயம் சொன்னாங்க. அதனால ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்ல எழுது எப்படி இந்த பிள்ளை பிரச்சனை அப்படின்னு ரிப்போர்ட்ல எழுது. கடைசியில என் பிள்ளையுடைய ரிப்போர்ட்ல ஆங்கிலத்தில் எழுதுறாங்க, a constant prayer and the divine power that child was recovered. இந்த பிள்ளை உயிரோடு இருக்கிறோம். இது மருத்துவ சரித்திரங்கள அதிசயம் நடக்கும். அதனாலதான் என் பிள்ளைக்கு பேரு மிராக்கிள், ஜெரமியா மிராக்கிள். 4வது நாள் என் பிள்ளை பார்க்க மாட்டேன்னு சொன்னாங்க. இப்பொழுது என் 2வது பிள்ளைக்கு வயசு 18 வயசாகுது. என்னுடைய 2வது பிள்ளைக்கு கசமைய நாம மகிமைப்படுறோம். இப்போ கூட அவங்க ரீசெண்டா மறுபடியும் சமயத்துல தலைமையோடு ஆஸ்பத்திரி கூட்டு போனப்போ அப்பல்லோ ஆஸ்பத்திரி அவனை ஃபுல்லா பாடியை செக் பண்ணிட்டு சொன்னாங்க, அவனுக்கு எது எப்படி இருக்குதோ லிவர் மாத்திரம் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் யோசிச்சேன், அதை நீ ஆண்டவரை ஃபிட் பண்ண காரியம். இன்னொரு காரியம் சொல்லலாம். சில காரியம் பைபிள்ல சொல்லப்படுது. யோசுவாவுடைய காலகட்டத்தில், அதாவது அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் சூரியனையும் சந்திரனையும் நிறுத்துறது வேற ஒருத்தர் இல்லைன்னு சொல்லி 6000 வருஷத்துக்கு உலகத்து ஹிஸ்டரியில இந்த வியாதி வந்து ஒரு குழந்தை 3 நாளை தாண்டி 18 வருஷமா ஒரு உயிரோடு இருக்கிறான்னா அது எப்படி மாத்திரம் டாக்டருக்கு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. சொன்ன காரியம் உங்க லெவலுக்கு வேற ஒரு சாட்சி வராது. அப்படி ஒரு சாட்சியை இந்த ஆண்டு கத்தர் சொல்ல வைப்பா. ஆண்டவர் காரியங்களை கத்தர் நடப்பிக்கிறது, மாபெரும் காரியங்களை கத்தர் செய்வதற்கு என் தேவர்கள் போதுமானவர். ஆண்டவருடைய கரம் நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததும்